பாதி இருக்காங்களா? இல்லை. ஏன்னா 50 வயசு 60 வயசுலேயே செத்து போயிடுறாங்க. அப்படிங்கக்குள்ள அந்த 100 வயசுக்கு உள்ள ஸ்பாட் வந்து நமக்கு 60 வயசுலேயே அந்த உள்ளுக்குள்ளே இருக்க உறுப்புகள் பூரா செயலிழந்து போயிடுது. அதனால தான் அவங்க வந்து அந்த குறை வயசுலேயே சாகுறது. இப்போ எனக்குலாம் வந்து 43 வயசுக்கு 70 வயசுக்கு உள்ள உடம்பு உறுப்புகள் எல்லாமே உள்ளுக்குள்ள ஸ்பாட்னா அப்படி இருக்குதுன்றாங்க. அப்போ மீதி 40னா மிச்சம் 30 வயசுக்குள்ள இது வந்து நம்ம வந்து குறைக்கணும். எல்லாத்தையும் வந்து நிறையா இருக்கிறத கம்மி பண்ணணும், கம்மியாக இருக்கிறத அதிகரிச்சுக்கணும். நம்ம இந்த வயசுக்கு இவ்வளோ தான் இருக்கணுங்கிறது இருக்குது. அதை பூராத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணால் தான் கரெக்டான இதுக்கு வரும். அதுக்குன்னு அங்கே வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாதிரி தான் இருக்குது. வந்து இது பண்ணி பார்த்தோம்னா நம்ம திங்கக்கூடாது. எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதுக்கு தக்கன கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி அது ஒரு இது கொடுப்பாங்க. அது வெறும் உடம்பு ஏற்றணுங்கிறவங்க வந்து வெறும் வயிற்றுல வந்து சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டுட்டு தான் சாப்பிட்ணும். உடம்பை குறைக்கணுங்கிறவங்க வெறும் வயிற்றுல வந்து வீட்டில் சாப்பிடலாமா? அது காசு நீ கொடுத்தினாக்கா உனக்கு நீ ஒரு நாள் 2 வந்து பார்த்து எனக்கு நல்லா இருக்குது உடம்பு கை கால் வலியெல்லாம் வாரத்தில் 2 நாள் செக் பண்ணுவாங்க. புதன்கிழமை இன்ச்சு இதெல்லாம் இடுப்பு இந்த கை இதெல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. நான் சனிக்கிழமை வெயிட் செக் பண்ணுவாங்க. 2யும் நீ பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்து எனக்கு ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு எனக்கு உடம்பு கை கால் வலிலாம் நல்லா இருக்குது கலகலப்பாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வீட்டிலே வாங்கி வச்சு சாப்பிட்றேன், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கிறோன்னா கூட நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அங்கே போனால் தான் ஒரு வாரத்துக்காவது போனால் தான் அதை எப்படி சாப்பிடணும் என்ன முறையில் செய்யணுங்கிறத அங்கே வந்தால் தான் உட்காரக்கூடாது. வேலை செய்யறவங்க தான் இருக்கணுமா? ஆஃபீஸில் திட்டுவாங்க.